உனக்கு ஒன்று தெரியுமா சௌமியா, உன்னை பற்றின உண்மையை சொல்கிறதுக்காக உன் அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அப்போ நான் அதை கேட்க தயாராகவே இல்லை. ஒருவேளை அப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு ஒன்று தோணுது சௌமியா. இந்த கடவுளுக்கு முன்னாடி இப்ப மறுபடியும் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடக்க போறத எப்பவும் நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். போதும், எதுவும் சொல்லாத. நான் உன்னோட புருஷன் தானே. நீ ஒரு நல்ல மருமகளா இருக்க ட்ரை பண்ற, நல்ல அம்மாவா இருக்க ட்ரை பண்ற, நல்ல மனைவியா மட்டும் இருக்க ட்ரை பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புருஷன் சொல்ற பேச்ச பொண்டாட்டி தட்டவே கூடாது. வா, சாமியை சுத்தி வரணும். எந்த மந்திரமும் இல்லாம, சம்பிரதாயம் எதுவும் இல்லாம. அப்புறம் நம்மளோட இந்த கல்யாணத்துக்கு ஒரே சாட்சி தான் நம்மளோட குழந்தை. உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். எனக்கும் சௌமியாவுக்கும் இருக்கிற இந்த உறவு, இது எங்க 2 பேரை தவிர உங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். மற்ற எல்லாருமே எங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட். எங்களோடது ஒரு சின்ன ஃபேமிலி. என்னோட இந்த சின்ன ஃபேமிலியை என்னால் பார்த்துக்க முடியலன்றப்போ அப்ப நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். ஹலோ, இது ஆனந்த் பவன் அனாதை இல்லத்தோட நம்பர் தானே? ஆமா சொல்லுங்க. உங்க ஆசிரமத்துல இருந்து அருணும் சௌமியாங்கிறவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. ஆமா எடுத்திருக்காங்க. என்ன விஷயம்? யாருடைய பெர்மிஷனும் இல்லாம அவங்க குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த குழந்தை வீட்ல இங்க யாருக்குமே பிடிக்கல. அப்புறம் அந்த குழந்தை இங்க குழந்தையா இல்ல, வீட்டுல கலவரத்தை உண்டாக்குற ஒரு ஆயுதமா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க வந்து அந்த குழந்தைய இங்க இருந்து கூட்டிட்டு போறதா நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, தத்தெடுத்த குழந்தைய அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதோட அருண் சௌமியாவும் ரொம்ப பொறுப்பானவங்களா தெரியுறாங்க எனக்கு. நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி. அப்புறம் நாளைக்கு யாராவது குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் யாரும் இன்ஃபார்ம் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன என்ன மேம், உங்களுக்கு காலையில இருந்து வேற யாரும் கிடைக்கலையா? என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? காலங்காத்தால வந்துடுறீங்க. என்னாச்சு? யார் மேல கோவப்படுறீங்க? சில பேருக்கு பொழுது போலன்னா இங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த அனாதை ஆசிரமத்துக்காரங்கெல்லாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு அனாதை குழந்தையுமே பாரமா நினைக்கிறாங்க அத்தை. ஒரு தடவை பாரம் நீங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அத்தை,
வருண், எப்பவாவது நல்ல விஷயத்தையும் செய்யறதுக்கு ட்ரை பண்ண. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. இப்படி நீ பண்றதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. இங்க பாரு ஷானு, அருண் அவன் குழந்தையோட வெளியே போயிட்டு வந்துட்டான். உனக்கு ஒன்று தெரியுமா? அருண் வந்ததும் வருணுக்கு கிளாஸ் எடுத்துட்டான். ஏய் வீரன், நீங்க எதுக்காக பொம்பளைங்க மாதிரி மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆ? நாள் பூரா செய்தி ஏதாவது கிடைக்குமான்னு உன் காதை கதவுலையே வச்சுக்கிட்டு இருப்ப. இப்போ நானே உன்னை தேடி வந்து செய்தி சொன்னா நீ என்னவோ சலிச்சுக்கிறிய. நல்லா இருக்குமா? ஓ பிரபு கண்ணா, உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. என் அன்பான புருஷனே, இதெல்லாம் பழைய விஷயம். ம். ஆமா, இப்பதான் நமக்கு பையன் பிறந்துட்டான்ல. இனிமே நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்க அழிவை பார்த்து சந்தோஷப்படுவேன். இல்லையா கண்ணா? இங்க பாருங்க வீரன், போக போக என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு முதல் முறையா இவன் பேர்ல ஃபேக்டரிய வாங்கிட்டோம். பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா சொத்தையும் இவன் பேர்ல உங்க அன்பான அண்ணன் எழுதி வைக்க போறாரு. ஏய், நில்லு 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 நில்லு. என்ன பண்றீங்க? மேஜிக். இமேஜின் பண்ணிக்கோ, இதுதான் ஆரத்தி தட்டு. அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா, கிரக பிரவேசம் பண்ணும்போது வீட்டுல வாசப்படியில காலுக்கு கீழே கலசம் வைப்பாங்கல்ல? இமேஜின் பண்ணிக்க, இங்க ஒரு கலசம் இருக்கு. அதை நீ தாண்டி வரணும் இந்த கிரக பிரவேசத்துல. ஏய், என்னாச்சு? சௌமியா, நமக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. நீ கிரக பிரவேசம் பண்ண மாட்டியா? இப்ப நீ உன்னுடைய வலது காலால இந்த கலசத்தை தட்டி விட்டுட்டு உள்ள வா. கலசத்தை தாண்டி வா. வந்தால் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. வந்தால் மகாலட்சுமியே. வா, உட்காரு. இன்னையில இருந்து நமக்குள்ள எந்த ஒரு பொய்யும் இருக்காது. இனிமே நமக்குள்ள உண்மை மட்டும்தான் எப்பவும் இருக்கும். அப்புறம் இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்து தூங்க போறோம். ஏய், நீ என்ன இப்படி வேற மாதிரி பாக்குற? நான் என் பொண்டாட்டி கூட பெட்ல படுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீயே சொல்லு, நாம 2 பேரும் யாரு? புருஷன் பொண்டாட்டி. நாம 2 பேரும் ஒரே பெட்ல படுக்க கூடாதா? ஓகே, அதுல ஏதாவது பிரச்சனைனா நம்ம கூட சேர்ந்து படுக்க போறது நம்மளுடைய ஜூனியர். சௌமியா, இன்னைக்கு நம்மளோட ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி. இன்னைக்கு எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஓகே, தூங்கலாமா? எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. உங்க கூட வாழ்ற வாழ்க்கையே ஒரு அழகான கனவு மாதிரி தான் இருக்கு. இந்த கனவு என்னைக்குமே உடையக்கூடாது. தூங்குனாதான் நம்ம தூக்கத்துல நல்ல கனவா வரும் சௌமியா. லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க. நீயே பாரு இன்னைக்கு எப்படி நிம்மதியா தூங்க போறேன்னு.
என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கியா நிமி? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், ஒரு திருநங்கைக்கு நாம வாழ்க்கை கொடுக்க முயற்சி பண்ண வேண்டான்னு. நீ கேட்கல. அவ இந்த உலகத்துக்கு லாயக்கு இல்லாதவ. நீ பெத்த பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லங்கிறத இப்பவாவது நீ ஏத்துக்க. அவளால இந்த உலகத்துல என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஒருவேளை நீ சௌமியோட சந்தோஷத்தை விரும்பினா, அப்ப நாம அவளை அவளுடைய சமுதாயத்தோட சேர்த்தாகணும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. ஒருவேளை நீ அன்னைக்கு என் பேச்ச கேட்டிருந்தனா, இன்னைக்கு நான் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீ எப்பவுமே என்ன நினைச்சேன்னா, உன்னோட 2 பொண்ணுங்களுமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச. ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. உன்னோட இந்த பொண்ணு அவ பொம்பளை இல்ல, திருநங்க. திருநங்க. அவ இன்னைக்கு அதே திருநங்கையான காரணத்தினாலதான் சுமதியோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சு, குட்டிச்சுவராயிடுச்சு, மொத்தமா வீணா போச்சு. குட் மார்னிங் சௌமியா. குட் மார்னிங். குட் மார்னிங் ஜூனியர் அருண். என்னங்க நீங்க இவனை அழ வச்சிட்டீங்க பாருங்க. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல, அழக்கூடாது. ஒன்னும் இல்ல சொல்லும், அழக்கூடாது. இவன் பயங்கரமா டிராமா பண்றான் தெரியுமா? நீ பாத்துட்டா எதுவும் பண்ண மாட்டான். நான் கிட்ட வந்தாலே அழ ஆரம்பிச்சிடுறான். இல்லங்க, அதெல்லாம் இல்ல. உங்களோட தாடி ரொம்ப ஷார்ப்பா இருக்குல்ல, அது இவனை கொத்தி இருக்கும். ஏய், இவ்வளவு சின்ன தாடிலாம் அவனை குத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கான். இரு, நானே பாக்குறேன். ஏ ஜூனியர் அருண், அழாம இரு. அடடடடடா, அழக்கூடாது. ஜூ அடே, மொத்த ட்ரெஸ்ஸையும் நினைச்சு விட்டியடா. ஏ சௌமியா, சரி கொடுங்க, நான் போய் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி புடி. ஜூனியர் அருண், நீ தினமும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் என்னோட சௌமியா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. டே செல்ல பிரபு கண்ணா, நீ எவ்வளவு கொடுத்து வச்சவன் தெரியுமா? எல்லார்கிட்டையும் இவ்வளவு பொம்மை இருக்காது. இங்க பாரு, உனக்கு பொம்மை ஃபேக்டரி இருக்குடா. எதுக்கு இப்ப அழற நீ? அழுவத கண்ணா, பசிக்குதா? கொஞ்ச நேரம் இரு, உங்க அம்மா பால் கலந்து எடுத்துட்டு வந்துருவா. ஓகே, வந்துட்டேன். என் பிரபு செல்லத்துக்கு பால் கொண்டு வந்துட்டேன். குடிப்பையா? சாப்பிடறதுக்கு பால் வந்தாச்சு. இங்க பாருங்க, நம்ம ரூமுக்கு போலாம். நம்ம குழந்தை மேல திருநங்கையோட பார்வைப்படுறது அவ்வளவு நல்லது இல்ல.
மேனர்ஸே இல்லாம எதுக்கு தான் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்காளோ தெரியல. அப்புறம் உங்க அண்ணா அண்ணி எதுக்காக இன்னும் இவளை இந்த வீட்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. உன்னையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ல. உன்னை பத்தி இந்த வீட்ல யாரும் எந்த கேள்வியும் கேட்டது இல்லையே. இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு எப்படி அருண் மேல அக்கறை இருக்கோ அதே அக்கறை என் புள்ள மேல எனக்கும் இருக்கும்ல. எந்த கெட்ட கண்ணும் என் புள்ள மேல விடுறதுக்கு நான் விரும்பல. நீங்க எப்படி ஒரு பையனுக்கு அம்மாவோ அதே மாதிரி நானும் இப்போ ஒரு பையனுக்கு அம்மா ஆயிருக்கேன் இல்லையா? வாங்க போலாம். நீ போ, நான் வர்றேன். அத்தை, என்கிட்ட குழந்தைய கொடுங்க, நான் அவன் கூட விளையாடணும். சிண்டு, நானே இவனை பாத்துக்கிறேன். அத்தை, இந்த வாட்டி நான் குழந்தைய நிச்சயமா ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன். உண்மைதான், ப்ராமிஸ். சரி, ஓகே. நான் இவனை இங்க படுக்க வைக்கிறேன். நீ ஜாக்கிரதையா விளையாட. ம்? சிண்டு, நான் இப்போ வந்துடுறேன். நான் ஒண்ணு கம்சன் மாமா மாதிரி இல்ல. என்ன பார்த்து நீ அழறதுக்கு, சரியா? அழாத, அழாத, அமைதியா இரு. இந்தா, இத புடிச்சுக்கோ, அமைதியா இரு. இதெல்லாம் உன் அப்பாவோட பொம்மையா? என்னோடது. நான் காசு கொடுத்து வாங்கினது. உன் அப்பா வாங்கினது இல்ல. புரிஞ்சுதா?